வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கோடைக்கால காற்று கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூஜை அறை சென்று விளக்கேற்றிவிட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் அடுக்களைக்குள் வந்து நின்ற ராகவியை பார்த்து பவானிக்கு என்னவோ உள்ளுக்குள் செய்தது. இது அவளுடைய சாம்ராஜ்யம். சட்டென்று பதவியை பறித்தது போல் ஒருவித குழப்பம். பால் காய்ச்சிற அத்தை, முதலா கிச்சனுக்கு வந்திருக்க, ஸ்வீட் செய்யற. எல்லா விஷயத்தையும் அறிவிப்பு மட்டுமே செய்கிறாள், ஆலோசனை கேட்பதில்லை. பொருட்கள் இருக்கின்ற இடத்தை கை காட்டிவிட்டு சோஃபாவில் வந்து அமர, அங்கே சட்டமாய் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த சேதுராமனை பார்த்ததும் மனசு கொதித்தது. அதிகாலையிலே அவர் வந்து நின்றதும் ஒற்றை காலில் தன் மொத்த உரிமைக்கும் தந்தையும் மகளும் பங்குக்கு வந்தது போல் உடம்பு அதிர்ந்து போனாலும் வெளியில் காட்டாமல் அமைதியாகவே இருந்தாள். முதல் நாளே தன்னால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று ஒரு தாயாய் சிந்தித்தாள். எந்த தயக்கமும் இல்லாமல் தன் சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொண்டே சமையலை முடித்தவள் எடுத்துக்கொண்ட இடம் பவானி விட்டு தந்து விலகிக் கொள்ள விரும்பாதது. நித்யா அங்கே பரிதவிப்பும் தயக்கமுமாய் நின்ற அம்மாவை கேலியாக பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். பிறந்து வளர்ந்தது முதல் பெரிய வசதிகளை அனுபவித்து பழகாதவளுக்கு முரளி தலையெடுத்து பார்த்து பார்த்து இந்த வீட்டை செதுக்கி தந்திருக்கிறான். அதுவும் கட்டுமானத்தின் போது பவானியை அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொன்றாய் காட்டி இந்த வீட்டை பவானிக்காகவே உருவாக்கி தந்திருக்கிறான். நித்யாவை கூட பவானி சமையல் அறைக்குள் பெரிதாய் அனுமதித்ததில்லை. இட்லி, வடகரி, கேசரி என்று ராகவி செய்து முடிக்கவும் குளித்து முடித்து கீழே இறங்கி இருந்தான். புது மனைவி மீதான ஆர்வமும் ஈர்ப்பும் அவன் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது. திருமண பந்தங்கள் மீதான சின்ன சின்ன சலனங்கள் அந்தந்த வயதில் எந்த மெனக்கெடலும் இல்லாமல் இயல்பாய் கிடைக்க பெற்றவர்களுக்கு அதன் மகத்துவம் தெரியாது. அதை தேடி அது நம் வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்று தன் உணர்வுகளை தானே கைவிட்ட பிறகு சட்டென்று ஒரு மகரந்த சேர்க்கையில் முளைத்த மனதிற்கு பிடித்த மலரை போல பூப்பவர்களுக்குத்தான் இந்த மகத்துவம் புரியும். ஹாலில் அமர்ந்திருந்தவர்களையும் தாண்டி கண்கள் லேசாய் வேர்த்தபடி சமைத்து முடித்து தனக்கு பரிமாற காத்திருந்த ராகவியின் மீதே மொய்த்து கொண்டிருந்தது. முதல் பரிமாறல் அத்தனை திருப்தியாக இருந்தது. உடலும் உணவும். தாயில்லாமல் வளர்ந்த பெண்ணாக இருந்தாலும் ராகவிக்கு சமையல் நன்றாகவே தெரிந்திருந்தது. பவானியின் முகமாராட்டமும் நித்யா அம்மாவின் காதை அடிக்கடி கடிப்பதையும் பார்த்த ராகவிக்கு ஏதோ புரிய மென்மையாக புன்னகைத்து கொண்டாள். ஆன்டி, இனி உங்க சமையல் தான் எப்பவும் சாப்பிட போறோம். இன்னைக்கு ஏன் சமையலை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்க. அந்த வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் பவானியை திருப்தி செய்தது. முகத்தில் ஒரு தெளிவு வந்திருந்தது. கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க 2 பேரும். எத்தனை நாளைக்கு லீவ் போட்டு இருக்க முரளி? 1 வாரம்மா. ஈவினிங் பெங்களூர் போறோம். 3 நாள் ட்ரிப் என்றான். நிமிர்ந்து பார்க்காமல் மொபைலை பார்த்து கொண்டே. ராகவியின் முகம் மெல்ல சிவந்து சூடேற சட்டென்று பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் நகர்ந்தாள். சேதுராமன் சோஃபாவில் வந்தமர்ந்தவர் அங்கே நடப்பது எதையும் உள்வாங்காமல் ராகவியை அழைத்து டீ போட சொல்ல பவானிக்கு இத்தனை நேரத்து பொறுமை மொத்தமாய் விட்டு போனது. அது சரி, ஏதோ 3ஆந்தாரம் 4ஆந்தாரம் கட்டினவா நாட்டம், மறு வீட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு கல்யாணம். மனசு ஒப்பவே இல்லை முரளி. ராகவி எல்லோருக்கும் டீயோடு வெளியில் வந்தவள். எந்த முக சுணக்கமும் இல்லாமல் அனைவருக்கும் டீயை தர முரளி தயக்கமாக அவளை பார்த்தான். நிஜத்தில் அவனுக்கு சாப்பிட்டவுடன் டீ குடிக்கும் பழக்கம் இல்லை. நிறைய இல்லை, ஒரு சிப் அளவுதான் முரளி. எவ்வளவு ஹெவியா சாப்பிட்டாலும் இப்படி டீ சாப்பிட்டா உடனே டைஜஸ்ட் ஆயிடும். இது பழக்கப்படுத்திக்கிங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் சரியா வராட்டி விட்டுடலாம். மலைத்து போயிருந்தான் முரளி. அவன் மறுப்புக்கு முகம் சுருக்கவில்லை. இதை தொடர்ந்து செய் என்று வற்புறுத்தவும் இல்லை. அத்தனை மென்மையாக அவன் விருப்பத்தை அவனே முடிவு செய்து கொள்ள சொல்லிவிட்டாள். இதற்கு மேல் அந்த மிடறு தேநீரை எப்படி மறுப்பான்? வாங்கி கொண்டான். அவன் அதை குடித்து முடிக்கட்டும் என்று காத்திருந்தவள் பிறகு சொன்னாள், முரளி, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.
அங்க கொஞ்சம் வசதி குறைவாகத்தான் இருக்கும். ஆனாலும் உங்களால இருக்க முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன சம்பிரதாயங்கள். தவறவே விடக்கூடாது. பெங்களூர் நாளைக்கு கிளம்பலாம். சரியா?" என்று முடித்துக்கொண்டு மாடிக்கு சென்று விட்டாள். கோயிலுக்கு சென்று நெற்றியில் நீரும் குங்குமமும் துலங்க ராகவியின் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். சேதுராமன் தான் கையில் பிடிக்க முடியாமல் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தார். அவர் வெளியே சென்ற சமயம் இடையோடு மனைவியை அணைத்து கொண்டு சோஃபாவில் சரிந்தான். சின்ன வீடாக இருந்தாலும் தெய்வீகமாக இருந்தது. பொருள்கள் எல்லாம் வெளியேற்றத்தக்கதாக தயார் நிலையில் இருந்தது. முக்கியமான சில பொருட்களை தவிர மீதியெல்லாம் முதியோர் இல்லத்திற்கு கொடுக்க போவதாக சொல்ல நெகிழ்ந்து போய் பார்த்தான். "ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தது முரளி, அது யாருக்காவது பயன்பட்டா சரி" என்றவளின் விசால மனதில் நெகிழ்ந்தான். "நாம ஹனிமூன் ட்ரிப் முடிச்சிட்டு வரும் வரைக்கும் அப்பா இங்கேயே இருக்கட்டும். வந்த பிறகு நம்ம கூட அடிச்சுக்கிட்டு போயிடலாம்." அவள் கூற்றுக்கு பாதியாய் தலையசைத்தான். காலையில் அவர் அடித்த கூத்தையே சகிக்க முடியவில்லை. காலம் பூராவும் எப்படி சகிக்க என்று கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் தன் மடியில் அமர்ந்து மயங்கி கேட்கும் புது மனைவியின் விருப்பத்தை எப்படி மறுக்க? வடை பாயசத்தோடு பார்த்து பார்த்து அவள் சமைத்த முதல் விருந்து. தலைவாழை இலை போட்டு தரையில் அமர்ந்து அவளே பரிமாறி அவளே இடம் மாறி அருகில் வந்தமர்ந்து உண்டு கரிசனமாய் பார்த்தவனை கண்டதும் கண்கள் கலங்கி போனது. "சாரி முரளி, நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தால் உறவுகள் நம்மை தக்க வச்சுக்க ஒரு காரணம் இருக்கும். நானும் அப்பாவும் அன்றாடங்காய்ச்சி எங்களை யாரும் நாடவே இல்லை. அத இத்தனை நாள்ல ஒரு முறை கூட நான் யோசிச்சது இல்லை. அப்பா எந்த உறவை நினைச்சும் ஏங்குற நிலையை எனக்கு தந்ததே இல்லை. ஆனா இப்போ ரொம்ப தவிப்பா இருக்கு" என்றவள் இடக்கையை தன் இடக்கையால் பற்றி அதை இழுத்து தன் நெஞ்சோடு வைத்து கொண்டு கண் சிமிட்டினான். "பரஸ்பரம் வலக்கரமா மட்டுமில்ல, இடக்கரமாகவும் நான் உன் கூட இருப்பேன். இந்த வீடு சூழல் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு" என்றவன் அவள் விரலோடு விளையாட ஆரம்பிக்க படாரென கதவை திறந்து கொண்டு எதிரில் வந்து நின்றார் சேதுராமன் மூச்சிறைக்க. "மாப்ள, சாப்பிட்டுடாதீங்க" என்றவர் கிண்ணத்தில் இருந்த சர்க்கரை பொங்கலை முரளியின் இலையில் வைத்தார். "அப்பா, ஏதுப்பா இந்த நேரத்துல சர்க்கரை பொங்கல்?" "நீ என்ன உங்க அப்பாவை அசமஞ்சம்னு நினைச்சியா? எனக்கு தெரியும் அம்மாச்சி, நீ மாப்பிள்ளைக்காக விதவிதமா சமைப்பேன்னு. ஆனா நான் செய்ய வேண்டாமா என் மாப்பிள்ளைக்கு? அதான் கியூ பிளாக் அம்புஜ மாமிகிட்ட அரிசி வெல்லம் நெய்யெல்லாம் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸா செய்து வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மாப்பிள்ள." அவர் அன்பால் திணறடித்து கொண்டிருந்தார். "அப்பா, உங்க வலது கையை நீட்டுங்க." ராகவி கண்களை உருட்ட சேதுராமன் வேகமாய் பின்னால் நகர்ந்து அமர்ந்தார். "அம்மாச்சி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் தோ வர்றேன்" என்று எழப்போனவர் கையை தாவி பிடித்து நிறுத்தி வலக்கையை பற்றி இழுத்து மோர்ந்து பார்த்தவள் அவரை நன்றாக முறைத்து வைத்தாள். "மாமி வீட்டில் உட்காந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே?" "இல்ல அம்மாச்சி" என்றவர் மகளின் முறைப்பில் அடங்கி போய் சம்மணம் போட்டு எதிரில் அமர்ந்து கொண்டவர் பாவமாய் மகளை பார்த்தார். "மாப்பிள்ள வந்த சந்தோஷத்துல கொஞ்சம் சாப்பிட்டேன்." "2 நாளைக்கு காஃபியில சுகர் சேர்த்துக்க கூடாது, சரியா?" "சரி சரி, சேர்த்துக்கல. நம்ம சண்டையை பார்த்தா தம்பி என்ன நினைக்கும்?" அவர் கூறிய போதுதான் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த கணவனை பார்த்தாள். கன்னத்தில் கை வைத்து சுவாரஸ்யமாய் இருவரின் அன்பையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். "அவருக்கு இனிப்புனா அவ்வளவு இஷ்டம். எப்படியும் என்னை ஏமாத்திட்டு சாப்பிட்டு வச்சிடுவார். அவர் உடம்புல சக்கரை ஃபேக்டரியே இருக்கு முரளி." கிளம்பி வரும்போது அந்த புறா கூண்டில் ஒரு நாளை எப்படி சமாளிப்பது என்று எண்ணிக்கொண்டு வந்தவன் மனம் இருந்தால் அங்கே யானைக்கும் இடமுண்டு என்று உணர்ந்தான். அக்கம் பக்கம் இருந்தவர்கள் அன்போடு வந்து வெற்றிலை பாக்கு வைத்து மொய் வைத்து முறை செய்துவிட்டு போயினர். குலோப் ஜாமுன் கேசரி என்று அவரவர் வீடுகளில் செய்து எடுத்துக்கொண்டு ஓடி வந்திருந்தனர். இனிப்புகளின் உபயத்தால் அங்கிருந்த ஒவ்வொரு நிமிஷமும் தித்தித்தது. மாலையில் முல்லை மணக்க கண் முன்னே பலம் வந்த மனைவியை பார்வையால் விரட்டி கொண்டிருக்க எப்போதடா இரவாகும் என்று அவன் இளமை காத்திருக்க சேதுராமன் தலையை சொரிந்து கொண்டு முன்னே வந்து நின்றார். "மாமா." "மாப்பிள்ள, நைட் சாப்பிட இன்னும் நேரம் இருக்கு, வாங்களேன், ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம்." தயங்கி தயங்கி அழைத்தார். "இல்ல மாமா, மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன்" என்றான் மொபைலை காட்டி. "சரி" என்று ஆமோதிப்பாய் தலையாட்டினாலும் தயங்கிக் கொண்டே நின்றார்.
என்னாச்சு மாமா என்றான் புன்முறுவலோடு. இல்ல தம்பி, வாக்கிங் போற இடம், பெருமாள் கோயில், குருக்கள், காய்கடை கணேசன்னு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் இங்க இருக்கு. அவங்களுக்கெல்லாம் என் மாப்பிள்ளைய அறிமுகம் செஞ்சு வைக்க வேண்டாமா? எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். அந்த கண்களில் மிளிர்ந்த ஆவலை பார்த்தபோது முரளி நெக்குருகி போனான். எளிய இதயங்களின் எதிர்பார்ப்புகளில் தான் எத்தனை எத்தனை நேச விதைகள். தலை அசைத்தபடி எழுந்தவன் கண்ணாடியில் முகம் திருத்திக் கொண்டு கிளம்ப இப்போதும் தயங்கியபடியே நின்றார். என்னாச்சு மாமா? இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த டிஷர்ட் வேண்டாம். வரும்போது போட்டிருந்தீங்களே பீட்ரூட் கலர் சட்டை, அதை போட்டுக்கங்க. அப்படியே அந்த கூலிங் கிளாஸையும் போட்டுக்கங்க. அவர் குழந்தை போல் சொல்ல முரளி சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாய் சிரித்து வைத்தான். எதுக்கு மாமா இப்ப இந்த வேஷம்? அதுவும் சாயங்காலம் 6 மணிக்கு கூலிங் கிளாஸ் போட சொல்லிட்டு இருக்கீங்க. சிரிக்க மாட்டாங்களா? அவன் முகத்தில் குன்றாத சிரிப்பு இருக்க அதுவே அவரை சற்று இலகுவாக பேச வழிவகுத்திருந்தது. அந்த சட்டையில நீங்க முத்துராமன் பையன் கார்த்திக்க சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருப்பீங்க. நான் என் மாப்பிள்ளைய ஊர் போரா காட்ட வேண்டாமா? அந்த குரலே அப்படி தழுவியது. கார்த்திக்கோட உண்மை பேரே முரளிதான் மாமா என்றான் சட்டையை மாற்றிக்கொண்டே. அவர் கண்களில் அப்படி ஒரு ஆச்சரியம். அந்த அன்பை மறுக்க சக்தியே இல்லை. அவர் விருப்பப்படியே உடையை மாற்றிக்கொண்டவன் அவரோடு நடந்தான். கடந்து போகிறவர்களை எல்லாம் நிறுத்தி நிறுத்தி மருமக புள்ள என்ற உள்ளம் பூரிக்க அவர் அறிமுகம் செய்து பெருமிதம் கொண்டது நெஞ்சத்தை தழதழக்க வைத்தது. எத்தனை கனவு இந்த எளிய மனிதரிடம். வீடு திரும்பிய போது வாசலிலேயே நிற்க வைத்து மருமகனுக்கு திருஷ்டி கழித்த போது கூச்சத்தில் நெளிந்தான். இரவு சாப்பிட்டு கொஞ்சமாய் கதை பேசி ஒருவரை ஒருவர் வாரிவிட்டு கொண்டு பக்கத்து வீட்டில் இருந்து ஏர் கூலர் வாங்கி கொண்டு வந்து முரளியின் புழுக்கத்தை குறைத்து முரளி பேரன்பில் பேச்சற்று போனான். அதுவும் இரவில் கலவி மயக்கத்தில் மனைவி தன்னை மேன்ஹோல் என்ற தாபத்தில் கொஞ்ச வெகுண்டு போய் அவளை முறைத்து பார்த்தான். அடியே, காதல் மயக்கத்துல எந்த ஒரு பொண்டாட்டியும் இப்படியே புருஷனை கூப்பிட்டு இருக்க மாட்டா. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஆனாலும் நீ கூப்பிடும்போது ஒரு மார்க்கமா தாண்டி இருக்கு. அந்த இரவு நீளாமல் நீண்டது. விடிந்ததும் அக்கம் பக்கம் இருந்து அதிகாலையிலேயே உணவுகள் வந்தது. அப்பாவை பார்த்துக்கங்க அக்கா, எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அதை சாப்பிடக்கூடாது, மருந்து மாத்திரைகள் தவறக்கூடாது, வாக்கிங் போக வேண்டும் என்று ஒன்றுக்கு 1000 முறை அறிவுறுத்தல்கள். எல்லாம் முடித்து கிளம்பும் போது சட்டென்று அப்பாவின் கைகளை பற்றி கன்னத்தில் வைத்து கொண்டாள். கண்கள் இத்தனை நேரத்து உறுதியை கைவிட்டு சட்டென்று கண்ணீரை சிதறவிட்டது. மேனேஜ் பண்ணிக்க முடியும் தானப்பா. நான் பக்கத்திலேயே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் போறேன். என்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மாச்சி, அப்பாவை பத்தியே யோசிக்காத. நீ சந்தோஷமா போயிட்டு வாமா. நெற்றியில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்து அனுப்பி வைத்தார். தேனீக்களுக்கு சிந்தும் தேன் வெற்று கழிவு. ஆனால் அதை கை கொள்ளும் மனிதனுக்கு அருமருந்து. வெற்று உடம்புக்குள் ஒழிந்து கிடந்த உணர்வுகள் எப்படி இன்னொரு உடம்புக்கு இத்தனை இன்பத்தை வழங்க முடியும்? 3 நாள்களும் மன்மதன் வீட்டு விருந்துண்ட பிறகு வீடு வந்து சேர்ந்தார்கள். மோகமும் ஆசையும் லேசாய் தெளிந்திருக்க மெல்ல அன்றாடம் அவர்களை நோக்கி கை நீட்டியது. அந்த 3 நாட்களும் உடலை அவனுக்கு தந்துவிட்டு மனசு முழுக்க அப்பாவை நாடி ஓடிக்கொண்டுதான் அவளுக்கு இருந்தது. அவர் ரொம்ப பாவம் முரளி. ஒரு முறை அண்ணா நகருக்கு அவர் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு அங்க பர்ஸை தொலைச்சிட்டு அங்கிருந்து நடந்தே வந்தார். ஏன்பா, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கலாம் இல்ல, ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு பணம் தந்திருக்கலாம் இல்லைன்னு சொன்னா தோணலையேமான்னு சொல்றார். ரொம்ப ரொம்ப வெகுளி முரளி என்றாள். அவள் அன்பையும் பொறுப்பையும் வெகுவாய் ரசித்தான். இந்த ரசனையும் அங்கீகாரமும் தன்னுடைய எல்லைகளுக்கு அப்பால் மட்டும்தான் என்பதை அந்த நிமிஷம் அவன் உணர தவறித்தான் போனான். ஆனால் இங்கோ நித்யா அம்மாவின் மூளையை சலவை செய்து குலவை அடித்திருந்தாள். அந்தஸ்தில் குறைந்தவளாக இருந்தாலும் தைரியத்தில் நிமிர்வாய் நின்ற மருமகளின் இயல்பு லேசாய் வயிற்றை புரட்டியதுதான். எந்த நிலையிலும் சேதுராமனை இங்கே தங்க அனுமதிக்க கூடாது என்பதில் பவானி உறுதியாக இருக்க ஊரில் இருந்து வந்த கையோடு ராகவி அப்பாவை தேடிக்கொண்டு சென்றாள். தேவைக்கு எஞ்சியிருந்த பொருள்களை முதியோர் இல்லத்திற்கு கொடுத்துவிட்டு முக்கியமாய் கருதிய பொருள்களோடு சேதுராமனை அழைத்து கொண்டு வந்து நின்றவளை மெல்லிய அதிர்வோடு பார்த்தான் முரளி. பவானிக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது.
கிளம்பி போயிட்டு நீ பாட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம்? வீட்ல மூத்தவள்னு என்னையும் மதிக்கல, உன் மேல அதிகாரம் இருக்க அவனையும் மதிக்கல. பவானி சொன்னபோது ராகவியின் கண்கள் முரளியிடம் சென்று நின்றது. அவனுமே இதை எதிர்பார்க்கவில்லை. ஊரில் இருந்து திரும்பி வந்தவுடன் அப்பாவை பார்க்க சென்றவள் அவரை அழைத்து கொண்டு வந்து நின்றபோது அவன் கருத்துக்கு அவள் முடிவுகளில் மரியாதையே இல்லை என்று இந்த நிமிஷம் தோன்றினாலும் அதை வெளிக்காட்டி தன் மீதான அவள் உரிமையை உடைத்துவிட விரும்பாமல் தலையசைத்து உள்ளே அழைத்தான். அந்த ஒற்றை தலையசைப்பிற்கு அத்தனை ஆனந்தம் அவள் முகத்தில் உண்டானது. எந்த பதிலும் சொல்லாமல் மாடிக்கு சென்று விட்டான். அவனை தொடர்ந்து மாடிக்கு வந்தவளுக்கு அத்தனை நிறைவு முகத்தில் முரளி என்றபடி பின்னால் இருந்து இறுக அணைத்தாள். கண்களை மூடி ஏதோ யோசனையாய் நின்றான். நேற்றை போல் இன்றைய நெருக்கத்தில் முன்னேறாமல் அப்படியே நின்ற அவன் குணம் மனசுக்குள் முரண்டியது. காலையில போகும்போதே டிசைடு பண்ணிட்டு தான் போனியா ராகவி? இப்போது அவன் விலகலின் நுனி சரியாய் பிடிபட்டது. எதிரில் வந்து நின்று கை கட்டி கொண்டு அவனை நேருக்கு நேராய் பார்த்தாள். முடிவு காலையில செய்தது இல்ல முரளி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே செய்தது. சு என்று அவன் அதிருப்தியை வெளியிட புருவம் சுருக்கி பார்த்தாள் ராகவி. கோபப்படுறீங்களா முரளி? கோபம் இல்ல, வருத்தம். இது நீயும் நானும் பேசி முடிவெடுத்திருக்க வேண்டிய விஷயம். கிளம்பும்போது கூட என்கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணல. அப்பட்டமாய் குரலில் அதிருப்தி தெரிந்தது. எனக்கு இங்க எந்த உரிமையும் இல்லையா முரளி? எனக்கு இன்னும் 3 நாள் தான் லீவ் இருக்கு. அதுக்குள்ள அப்பாவை இடம் மாத்திட்டா சரியா இருக்கும்னு யோசிச்சேன். ஒருவித கழிவிறக்கம் சூழ 2 சொட்டு கண்ணீர் கன்னத்தில் பட்டு தெரித்தது. ராகவி, மாடியில ஒரு ரூம் தான் இருக்கு. அதுல நாம் இருக்கோம். மீதி இடம் ஹால். அதுல அவரை தங்க வைக்க முடியுமா சொல்லு? கீழே ஹாலோடு சேர்த்து 2 ரூம் இருக்கு. ஆனா அந்த 2 ரூமுக்கும் சேர்த்து நடுவுல ஒரே ஒரு காமன் பாத்ரூம் மட்டும்தான் இருக்கு. மாமா கீழே தங்குறது சரியா வராது. மாடியில் இருக்கிற ஹாலை ரூமா மாத்தணும், பாத்ரூம் கட்டணும். இதை பத்தி எல்லாம் அம்மா கிட்ட பேசணும். அவங்க நிச்சயம் எதிர்ப்பை காட்டுவாங்க. அதுக்காக நாம் அப்படியே விட்டுட முடியாது. எனக்கு அவங்க நிம்மதியும் முக்கியம். இதையெல்லாம் கலந்து பேசாம நீ செய்தது பக்குவம் இல்லாத வேலை ராகவி. புது மனைவி என்று பூசி முழுகாமல் உடைத்து பேசியது அந்த நேரத்திலும் ராகவிக்கு பிடித்திருந்தது. அவள் மீதான வருத்தத்தை சேதுராமனிடம் அவன் காட்டவே இல்லை. அவருடைய உடைமைகளை தங்கள் அறையில் வைத்துவிட்டு அவரை தற்காலிகமாக ஹாலில் தங்க வைத்தான். மறுநாளே கார்பெண்டரை அழைத்து ஹாலை ஒரு அறையாக மாற்றி அவர் தங்குவதற்கு வடிவமைத்து தர ராகவிக்கு நிம்மதியாக போய்விட்டது. நிதானமாக யோசித்த போதுதான் தன் புறம் செய்த பிழை தெரிந்தது. அதுவும் பவானி சேதுராமனுக்காக செய்த தனி அறை ஏற்பாட்டையும் வெளிப்படையாக எதிர்க்க முரளி நிதானமாக செய்த வாதம் ராகவியை வியப்பின் எல்லையில் கொண்டு நிறுத்தியது. ஒரு பொண்ணை தொடுறதுக்கு முன்னாடி மனசுக்குள் கடவுளை சாட்சியா வச்சு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அவளுடைய சுக துக்கம் மட்டுமில்ல, கடமையிலையும் ஆணுக்கு பங்கு இருக்கு. இன்னைக்கு அவங்க அப்பாவை கைவிட சொல்லி நான் சொன்னா, நாளைக்கு உங்களை கைவிட சொல்லி அவ சொல்ற வாய்ப்பு வந்தா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சிந்தனை என்பது காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்ப தன் முகத்தை நிறம் மாற்றிக்கொள்வதில்லை. பிறப்பும் வளர்ப்பும் சூழலும் தன் அகங்காரமும் ஒருவரின் குணாதிசயத்தை வடிவமைக்கிறது. அந்த குணம் மற்றவர்களின் வார்த்தைகளுக்காக தன்னை விடுவித்து தூய்மை பட்டு கொண்டதும் என்று சொல்வதுதான் ஆக சிறந்த ஏமாற்று வேலை. சரி தவறென்ற புரிதலும் உணர்வால் மற்றவர்களின் நியாயத்தை உணர்ந்தவர்களால் மட்டுமே தன்னை பிறருக்காக மாற்றிக்கொள்ள முடியும். நேரமும் காலமும் நிற்காமல் நகர்ந்தோடி கொண்டிருந்தது. வருத்தத்தை எல்லாம் வாலிபம் கரைந்து காணாமல் போக வைத்திருந்தது. எல்லாவற்றையும் விட பரஸ்பரம் இருவரிடம் இருந்த நேர்மை, நீ செய்த செயலால் நான் காயப்பட்டு இருக்கிறேன் என்று புரிய வைக்கும் வெளிப்படத்தன்மை இருவரையும் வேகமாய் பிணைத்து வைத்தது. ஆனால் காலம் என்பது உரைக்குள் இருக்கும் கத்தி. வெளியில் வந்து பதம் பார்க்கும் மட்டுக்கும் அதன் குணம் தெரியாது. விடுப்பு முடிந்து அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த போதுதான் பவானி தன் முதல் ஆயுதத்தை தூக்கி அடித்தார். 2 பேரும் கிளம்பிட்டா, நானும் அவரும் தனியா வீட்லையா? அவருக்கு சாப்பாடு போடவும் பாத்திரம் அலம்பி வைக்கிறதும் எனக்கு தலையெழுத்து இல்ல. தவிர சம்மந்தம் இல்லாத ஆம்பளை வீட்டோட இருக்கிறது அத்தனை எரிச்சலா இருக்கு. இன்னும் எதைத்தான் நான் சகிச்சுக்கிறது? ஏதோ உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரி இத்தனை இக்கு பிக்கோட இழுத்துட்டு வந்திருக்கார். சத்தமாக எந்த தயக்கமும் இல்லாமல் தான் சொன்னாள்.
பவானியை பொறுத்தவரை ராகவி இழுத்த இழுப்பிற்கு ஓடும் மகனின் குணாதிசயம் மீது ஒருவித எரிச்சல். அத்தனை சிரமத்திற்கு நடுவே இந்த வீட்டை கட்டி முடிக்கும் வரைக்கும் தாயும் மகனும் உண்டு குடித்தனத்தில் சிரமப்பட்டு இப்போதுதான் நிம்மதியாய் கௌரவமாய் ஒரு வீட்டில் இருக்கும்போது எந்த சிரமமும் இல்லாமல் தன் உரிமைக்கு பங்குதாரராகிக் கொண்ட சேதுராமனை சுத்தமாக பிடிக்காமல் போனது. அம்மாவின் பேச்சிலும் நியாயம் இருப்பதாலேயே ராகவியை நிமிர்ந்து பார்த்தான். காலையில் சாப்பிட்டுவிட்டு மதியத்துக்கான சாப்பாட்டை கட்டிக்கொண்டு கோயிலோ பார்க்கோ எங்கேயாவது சென்றுவிட்டு அவர் அமர்ந்து கொள்வது, மாலையில் வீடு திரும்புவது என்று முடிவாயிற்று. ராகவி மாடிக்கு வந்தவள் இலக்கின்றி வெறித்து கொண்டு நின்றாள். இது போன்ற சௌகரிய கெடுதியான விஷயத்துக்கு பயந்துதான் இந்த 27 வயது வரைக்கும் அவள் திருமணத்தை சிந்திக்காமல் கடந்ததே. ஆனால் இன்னும் எத்தனை நாள் அந்த எல்லையே இல்லாத தவத்திற்குள் தன்னை தள்ளி கொண்டு நிற்பது? இயல்பில் அவள் பந்தங்களை வெறுக்கவில்லை, உயிருக்கும் மேலாய் நேசிக்கிறாள். கடியவும் அன்பு செய்யவும் நேசிக்கவும் கோபிக்கவும் வாழ்வது எல்லாம் வரமான வாழ்க்கை. அவளை போல இலைகளற்ற மரத்தின் கீழ் வாழ்பவர்களுக்கு. ராகவி, அம்மா சொல்றதையும் அப்படியே விட்டுட முடியாது. இது நம்பிக்கை இல்லாமையோ சந்தேகத்தாலேயோ எடுத்த முடிவு இல்லை. அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த விஷயத்துல முடிவெடுக்க. அவங்களை முற்போக்குத்தனமா யோசிக்க சொல்லி நாம வற்புறுத்த முடியாது இல்லையா? அடுத்தவங்க என்ன பேசுவாங்கன்னு பயந்து வாழற நடுத்தர வர்க்கம்தான் நாம. அதை நீயும் நானும் ஃபேஸ் பண்ற மாதிரி அம்மாவும் ஃபேஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது ராகவி. கொஞ்ச நாள் இப்படி செய்யலாம், பிறகு மாற்று ஏற்பாடு என்னன்னு யோசிக்கலாம் என்றான் அவளை தன்புறம் திருப்பி. மாற்று ஏற்பாடுனா என்ன முரளி என்றாள் வறண்ட பார்வை பார்த்து. யோசிக்கலாம்னு தான் சொன்னேன், மற்றபடி இந்த நிமிஷம் என் மனசுல எந்த மாற்று ஏற்பாடும் ஸ்டாக் இல்லை என்றான் அழுத்தம் திருத்தமாக. மென்மையாக தலையசைத்தாள். இந்த புரிதலுக்காகத்தான் இருவரும் இத்தனை மெனக்கெடுவதே. அவள் கன்னத்தை கைகளில் ஏந்தி உச்சந்தலையில் முத்தமிட்டான். அத்தனை தவிப்பும் அந்த முத்தத்திற்குள் காணாமல் போனது. நகர்ந்தவன் எதையோ யோசித்தவனாக திரும்பி வந்து கேட்டான். நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டு வா ராகவி. இன்னும் நம்ம மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணல. பண்ணிடலாம். நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் தந்தால் அஃபிஷியல் டூர்ல ஒய்ஃப் அழைச்சிக்கிட்டு போகலாம். இத்தனை நாள் மொட்டை பயலாவே போயிட்டு வந்துட்டேன். சிரித்து கொண்டே சொன்னவன் முதுகில் செல்லமாய் ஒரு அடி வைத்தாள். நான் நீ என்ற ஈகோ இருவரிடமும் இல்லை. அதனாலேயே என்னவோ இந்த விஷயத்தை இருவரும் அதிக சேதாரம் இல்லாமல் கையாண்டார்கள். சேதுராமன் வழக்கம் போல மனதில் ஏற்றிக்கொள்ளாத முகமலர்வோடுதான் உடன் வந்தார். பவானிதான் வியந்து போய் நின்றாள். எந்த சலசலப்பிற்கும் அசையாமல் எதிர்கொள்ளும் ராகவியின் குணம் பிடித்திருந்தது. இந்த மெச்சுதலை நித்யா வந்தபோது சொல்லி பூரிக்க சக நண்பனாய் பெற்றவளை ஓடி தெளிவாக சிந்திக்க விடாமல் கால்களை பற்றி கீழே இழுத்தாள். இப்படியெல்லாம் தன்னை நல்லவளா அனுசரிச்சு போகிறவளா காட்டி காட்டி எப்படிமா உன் மகனை கைக்குள்ள போட்டுக்க முடியும்? இப்ப அந்த ஆளு வெளியில போயிருக்கார்தான். தினமும் எங்க போவார்? 10 நாள் போகலாம், 1 மாசம் போகலாம். மழை வந்துடும் இன்னும் 4-5 மாசத்துல. என்னாகும் அப்பா? போய் எங்க உட்காருவாரு? மெல்ல வீட்லயே இருக்கட்டும்னு உன் மகனும் சொல்லிடுவான். அதுவும் வயித்துல வாங்கிட்டான்னு வச்சுக்க. என்ன மாதிரி நீயும் இந்த வீட்டு மேல எந்த உரிமையும் இல்லாம விருந்தாளி மாதிரி தான் வாழணும். இந்த வீட்டு பக்கத்திலேயே நான் 4 வருஷமா ஹவுசிங் போர்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கான் இல்ல. ஒரு வார்த்தை நீயும் இங்க வந்துடுன்னு சொல்ல மனசு வந்திருக்கா பார். இப்ப மாமனாரை சகல மரியாதையோடு உட்கார வச்சிருக்கான். நித்யா குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதில் டாக்டரேட் வாங்கியவள் என்று நிரூபித்தாள். மலர்ந்த பவானியின் முகம் மறுபடியும் சுருங்கி போனது. சில சிந்தனைகள் விசித்திரமானது. சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் சிறந்ததாக இருக்கும்போது மனம் வெதும்புகிறார்கள். வாசலில் வரையப்பட்ட கோலம் காற்று வீச தன் வடிவம் தொலைக்கும். மறுநாள் இருவரும் திருமணத்தை பதிவு செய்ய பதிவு அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்திருந்தார்கள். சாட்சி கையெழுத்து இட சேதுராமனும் பவானியும் வந்திருந்தார்கள். முதலில் முரளியின் சான்றிதழ்கள் சரி பார்த்தவர் கோயிலில் திருமணம் நடந்ததற்கான ரசீது, முகவரிக்காக ஆதார் அட்டை நகல் மற்றும் வயது சான்றிதழுக்காக கல்லூரி மாற்று சான்றிதழ் நகல் ஆகியவற்றை தர அதை சரி பார்த்தவர் அடுத்ததாக ராகவியிடம் சான்றிதழ்களை பெற்று சரிபார்த்தவர் பதிவேட்டில் எழுத ஆரம்பித்தார்.
இயல்பாகத்தான் கவனித்துக் கொண்டிருந்தான் முரளி. முரளி சன் ஆஃப் ராகவேந்திரன் என்று எழுதிய நிமிஷம் அப்பாவின் முகம் நிழலாடியது. அவரால் உலகத்திற்கு வந்து அவர் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ராகவி டாக்டர் ஆஃப் சிவகடாட்சம் என்று அவர் எழுதிய போது அதிர்ந்து போனவன் வேகமாய் சொன்னான், சார், பெயர் தப்பா எழுதுறீங்க. ராகவி ராகவியோட அப்பா பெயர் சிவகடாட்சம் இல்லை, சேதுராமன் என்று சத்தமாக சொல்ல மெல்லிய அதிர்வோடு நிமிர்ந்து பார்த்தாள் ராகவி. அலுவலகர் முகத்தில் சலிப்பு. எல்லாம் பார்த்து சரியாத்தான் சார் எழுதுற, அவங்க சர்டிபிகேட்ல இதான் இருக்கு என்றார். ராகவியின் சான்றிதழை எடுத்து நீட்ட அதில் சிவகடாட்சம் என்றுதான் இருந்தது. முரளி டன் கணக்கில் அதிர்ந்து நிற்க பவானி சிலையாகவே மாறியிருந்தார். ராகவி அமைதியாக நின்றாள். அலுவலர் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை நிமிடத்தில் தோன்றி மறைந்தது. பொண்ணோட அப்பா பேர் தெரியாமையே கல்யாணம் பண்ணிட்டீங்களா சார்? என்னவோ கலிகாலம் என்று நமட்டு சிரிப்பு சிரித்த போது அவமானத்தில் குன்றிப்போய் நின்றான் முரளி. வேலையை முடித்துவிட்டு வெளியில் வந்தவுடன் ராகவி ஏதோ பேச முற்பட முரளி கைகளை உயர்த்தி தடுத்தான். இனிமே நீ என்ன சொன்னாலும் அது சமாதானமாய் மட்டும்தான் இருக்கும் ராகவி. நேர்மையான செயலா அது இருக்காது. நான் எதுவும் கேட்க விரும்பல என்றவன் பவானியை வண்டியில் ஏற்றிக்கொண்டு இடத்தை விட்டு அகன்றான். ஒரு முழு நாளும் வேதனையை இறுக்கி அணைத்து கிடந்தால் எப்படி இருக்கும் என்று அவளுக்கு அன்று புரிந்தது. உன் மீது நான் வைத்த நம்பிக்கையை முழுசாய் இழந்து விட்டாய் என்று அவன் சொல்லி போன வார்த்தையில் வெடித்து அழ வேண்டும் போல் இருந்தது. எத்தனை புரிதலான மனிதன், சிறந்த காதல் கணவன் இருப்பு கொள்ளவில்லை. எத்தனை முறை அழைத்தும் அவன் அழைப்பை எடுக்கவே இல்லை. வாட்ஸ்அப்பில் குரல் செய்தியை பதிந்துவிட்டு பதிலுக்கு காத்திருக்க அவன் பார்த்து விட்டான் என்று ப்ளூ டிக் காட்டியது. ஆனால் பதில் இல்லை. அவள் மன உளைச்சல் புரியாமல் சேதுராமன் அழைத்து கொண்டே இருந்தார். மனம் ஐயோ என்று அலறியது. என்னப்பா, எங்க இருக்கீங்க என்றாள் குரலில் அலுப்பை காட்டாமல். உன் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்க பார்க்கில் அம்மாச்சி. நீ வீட்டுக்கு போகும்போது என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. காலையில இருந்து இடுப்ப சரிக்காம உட்கார்ந்தே கிடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பரிதாபமாக சொன்னது மழுக்கென கண்ணீரை உண்டாக்கியது. என்ன வாழ்க்கை இது என்று அயர்ச்சியாக இருந்தது. மாப்பிள்ளையிட்ட நான் யாருன்னு நீ சொல்லவே இல்லையா அம்மாச்சி? அவர் காலையில கோபமா போன மாதிரி இருந்தது. தங்கமான மனுஷன் அம்மாச்சி, நீ ஏன் சொல்லல? அந்த வெள்ளந்திக்குள்ளும் தவிப்பு வார்த்தைகளில் தெரிந்தது. நீங்க ஏன் அப்பா, அதை தவிர வேற எதுவும் இல்லை சொல்றதுக்கு என்றவள் இணைப்பை துண்டித்தாள். தலை வலிப்பது போல் இருந்தது. உடனடியாக முரளியை சந்தித்து அத்தனையையும் சொல்லிவிட வேண்டும் என்று மனசு துடித்தது. இதற்கு மேலும் தாங்க முடியாது என்று யோசித்தவள் விடுப்பை போட்டுவிட்டு முரளியின் அலுவலகத்தில் போய் நின்றாள். அங்கே சென்றதும் தான் முரளி இன்று வேலைக்கே வரவில்லை என்று தெரிய இந்த பிரச்சனை தான் நினைத்ததை விட வீரியமான நிலையில் சென்று நிற்பதை அறிந்து சேதுராமனை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்திருந்தாள். தலை கவிழ்ந்து பெரிய யோசனையில் சோஃபாவில் அமர்ந்திருந்தான் முரளி. நித்யாவும் பவானியும் கோபமாக உள்ளே பேசிக் கொண்டிருந்த சப்தம் கேட்டது. ராகவியை கண்டதும் பவானியின் கோபம் உச்சத்திற்கு செல்ல பேச முயன்றவளை கை உயர்த்தி தடுத்தான் முரளி. அவள் எதிரே வந்து நின்றான். எதுவுமே கேட்கவில்லை. நிமிர்ந்து பார்த்தவள் அவன் கண்களை பார்த்தே பேசினாள். இவர் என் அப்பாதான் முரளி. அப்பாங்கிற பந்தத்திற்கும் உறவுக்கும் ஒரு அணு மட்டும்தான் உரிமையானதுன்னு இந்த உலகம் சொல்லுது. ஆனா தன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு துளி அணுவாலும் என்னை தன் மகளாய் உணர வைத்தவர். என் அம்மா காதல்னு நம்பி போன மனிதர் வயத்துல என்னை தந்துட்டு ஓடி போயிட்டார். குழந்தையோட திரும்பின என் அம்மாவுக்கு அவங்க அண்ணன் குடும்பத்துல வேலைக்காரியை விட கேவலமான நிலை. 3 வயசு குழந்தையா நான் இருந்தப்போ தான் தூரத்து சொந்தமான அப்பாவுக்கு என் அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த நிமிஷம் தான் அப்பாங்கிற உறவையே நான் உணர்ந்தேன். என் அம்மா இறந்தப்போ எனக்கு 15 வயசு. எனக்கு ஒரு தகப்பனா அவர் தந்த அரவணைப்பும் அன்பும் சில வார்த்தைகளால புரிய வைக்க முடியாது. அப்போ அவர் என்னை விட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு நான் இல்ல முரளி. அவள் திடமெல்லாம் கரைய கண்ணீர் விட ஆரம்பித்திருந்தாள். இத பார், உன் அம்மா உனக்கு இன்ஷியல் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒருத்தரை சோறு போட்டு வளர்த்த கதை எங்களுக்கு எதுக்கு? ஜாதி, மதம், பணம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு தகாத வார்த்தை ஆகி தொலையட்டும். ஆனா நல்ல குடும்பமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது தப்பா?
அதுக்கு தான் அந்த காலத்துல பத்திரிக்கை அடிப்பாங்க. குலம் தெரிய. இப்போதான் ரிசப்ஷனுக்கு ஸ்டைலா ஒரு பத்திரிக்கை. அதுவும் நீங்க 2 பேரும் கூப்பிடுற மாதிரி. என் பையன் ஏமாந்துட்டான்டி. அந்த எஸ். சேதுராமன்னு நெனச்சுட்டான். சிவகடாட்சம்னு தெரியல பாவம். இருந்திருந்து உனக்கா அவன் இத்தனை நாள் காத்திருந்தான்? அந்த வார்த்தைகளில் அடிபட்டு நிமிர்ந்து கணவனை பார்த்தாள். அவன் அப்படியே தான் நின்றான். முரளி என்றாள் நா துடிதுடிக்க. எனக்கு இவர் உன் அப்பாவா இல்லையாங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதை ஏன் என்கிட்ட சொல்லலைங்கிறதுல தான் கோபம். அப்போ உன் நேர்மை எல்லாம் நடிப்பா? எந்த விஷயமானாலும் வாய் கிழிய விளக்கம் தருவ இல்ல? இதுக்கு என்ன தரப்போற? அவன் அடித்திருந்தால் கூட வலித்திருக்காது. அவள் அடிப்படை குணத்தையே தூக்கி குப்பையில் விசிறிவிட்டான். சட்டென்று உடைந்து போய் கண்ணீரை சிதறவிட பதறிப்போய் பக்கத்தில் ஓடி வந்தார் சேதுராமன். அம்மாச்சி, அழக்கூடாதுமா, மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்மா என்றவர் வேகமாய் தன் மேல் துண்டால் அவள் கண்ணீரை ஒற்றியது நெகிழ்வாயிருந்தது. என் பொண்ணுதான் மாப்பிள்ள. நான் என் பொண்ணுக்கு மேல தாயா பார்க்கறேன். அதனால தான் பேரை கூட சொல்ல மாட்டேன். அம்மாச்சின்னு தான் கூப்பிடுவேன். இப்ப என்னாலேயே என் மக கண்ணீர் விட்டு நிற்கும்போது அதை பார்க்க முடியலையே என்று அழுதபடி வெளியே செல்ல முரளி தன் அறைக்குள் சென்று முடங்கினான். இமயம் மாதிரி குவித்து வைத்திருந்த ராகவியின் நேர்மை தரை தட்டியது போன்ற உணர்வு. இருவருமே இரவு உணவு உண்ணவில்லை. பேசியிருந்தால் பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனால் முரளியை பொறுத்தவரை இனி என்ன சொன்னாலும் அது சமாதானமாக இருக்குமே தவிர அவன் மீது அவள் கொண்ட அவநம்பிக்கைக்கு மாற்றாக இருக்காது. விழித்திருந்தும் இருவரும் முகம் பார்த்து கொள்ளவில்லை. முதல் ஊடலை தாங்கிக் கொள்ள இயலாமல் தடுமாறினாள். காலையிலும் இந்த மௌனப்போர் தொடர தாங்க முடியாமல் தன்னை கடந்து நடந்தவன் கைகளை பிடித்தாள். திரும்பி பார்க்காமல் அப்படியே நின்றான். எவ்வளவு வெளிப்படையான மனுஷியாவே இருந்தாலும் தனக்குன்னு வரும்போது ஒரு சின்ன சுயநலம் இருக்கும் தானே. என் அப்பா இல்லைன்னு தெரிந்தால் அவர் என் கூட இங்க இருக்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு பயந்தேன். அதான் சொல்லல முரளி. அவருக்கான பிரத்யேகம் குறைந்து போயிடும்னு கவலைப்பட்ட முரளி. எல்லாமே பாசத்தாலா தானே தவிர வேற எந்த காரணமும் இல்ல. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு நீங்க என்னை விட்டு விலகி போறது. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க? அதையாவது சொல்லுங்க ப்ளீஸ். அவள் பார்க்காமல் மிடறு விழுங்கினான். அவள் கண்ணீர் வயிற்றில் என்னவோ செய்தது. ஆனாலும் அவள் செய்த பெரும் பிழை நெஞ்சில் முள்ளாய் தைத்தது. கையை விடுவித்து கொண்டே கீழே சென்றான். காலையிலேயே பிரச்சனைக்கு காத்திருந்தது போல அம்மாவும் பெண்ணும் எழுந்து வரவும் பார்வையாலேயே தள்ளி நிறுத்தினான். அங்கே பிரச்சனை வேறாக இருந்தது. முரளி, எல்லா இடத்துலையும் ஹவுசிங் போர்டு இடிச்சிட்டு வராங்க தெரியுமில்ல. மறுபடியும் கட்டி முடிச்சு தர 1.5 வருஷம் ஆகுமாம். அது வரைக்கும் நித்யா நம்ம வீட்டில தான் இருப்பா. இட்லியை வெள்ளியவன் அப்படியே அமர்ந்திருந்தான். அவ பொழைக்கிற பொழப்புக்கு வாடகையெல்லாம் தர முடியுமா? அப்படி அவ வெளியே போயிருந்தாலும் பார்க்க நல்லா இருக்குமா? அட்ரஸ் இல்லாததுங்க எல்லாம் இந்த வீட்டில் சட்டமா உட்கார்ந்துட்டு சாப்பிடும்போது என் பொண்ணுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. ராகவி அப்பாவுடன் மாடியில் இருந்து இறங்கி வருவதை பார்த்துத்தான் இதை சொல்லி கொண்டிருக்க, எப்போதும் அலட்சியங்களை பார்த்து சீறிக்கொண்டு எழுந்து நிற்கும் முரளி அமைதியாக உணவை தொடர்ந்தான். ராகவிக்கு தொண்டையை அடைத்தது. சாப்பிட்டு முடித்து எழுந்து வந்தவன், உங்க இஷ்டம்மா என்று விட்டு விருட்டென வெளியேறிவிட்டான். எப்போதும் சேதுவை வண்டியில் அழைத்து போய் பார்க்கில் விட்டுவிட்டு செல்வான். அதை கூட செய்யவில்லை. இந்த விரிசலை எப்படி சரி செய்வது என்று அறியாமல் திகைத்து போய் நின்றாள் ராகவி. சேதுராமன் நிறையவே மாறியிருந்தார். எப்போதும் முகத்தில் அப்பி கிடக்கும் வெள்ளந்தித்தனம் உயிர் விட்டிருந்தது. பவானி மற்றும் நித்யாவின் குடும்பத்தினர் செலுத்திய ஏளன பார்வை அவரை குறுக வைத்தது. காலையில் கிளம்பி போய் கோயிலில் உட்கார்ந்தால் மாலைதான் வீடு திரும்புவார். முரளியின் முகத்தை நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்தாலும் அதில் எந்த பதிலும் இருக்காது. அந்த விலகல் அந்த வீட்டில் அவரை தொடர விடாமல் சிக்கலை உண்டாக்கியது. அவர் வயதுக்கு ஒரே இடத்தில் உட்கார்ந்து கிடப்பது பெரும் உடல் சோர்வை உண்டாக்கியது. காலார நடந்து கொஞ்சம் படுத்து எழ வேண்டிய வயதில் பகல் முழுக்க உட்கார்ந்து கிடப்பது சுத்தமாக உடலை வாதனை செய்தது. அவர் படுகின்ற கஷ்டத்தை கண்டவள் வீட்டை அவசரப்பட்டு காலி செய்து உடைமைகளை தானம் தந்திருக்க கூடாது என்ற உண்மை சுட துடித்து போனாள். சேதுராமனை குறைத்து மதிப்பிடும் இவர்களுக்கு என்ன தெரியும் அவர் எத்தனை உயர்ந்த தந்தை என்று? ஒரு வைரத்தை தவற விட்டது போல் அந்த 2 கெட்டான் வயதில் பெற்றவர்கள் இறந்த போது அந்த வைரத்தை
தன் நெஞ்சில் பொதித்து காபந்து செய்த மனிதர் அல்லவா? உயர்வு தாழ்வு என்ற மதிப்பீடு கூட அவரவர் சுயநலத்தின் தீர்ப்பாக இருக்கும்போது யாரும் யாருடைய பார்வையிலும் நிரந்தரமாக உயர்ந்தவராக இருந்துவிட முடியாது. உதவாத போது கடவுளையே நிந்தனை செய்து தூக்கி வீசும் உலகுதான் இது. பார்க்கில் வந்து அமர்ந்தவருக்கு 2 முறை வயிற்றுப்போக்கு ஆக வெகுவாய் சோர்ந்து போனார். தலை சுற்றி மயக்கம் வரும் போல் இருந்தது. ராகவிக்கு அழைத்தால் வெகுவாய் துடித்து போவாள். அவள் இப்போது இருக்கும் மனநிலைக்கு இது சரியில்லை என்று அவருக்கே தோன்ற பல்லை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். என்னதான் அப்பாவி மனிதன் என்றாலும் அவர் சுய பச்சாதாபமும் அவரை போட்டு படுத்தி எடுத்தது. தலை சாய்க்க ஒரு குடிசை கூட இல்லாமல் இறைவன் நிற்கதியாக நிறுத்தி இருக்கிறானே என்ற வேதனை. தன்னால் மகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியான வலி எல்லாம் சேர்த்து அவரை நோயாளியாக மாற்றிவிட்டது போலும். ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுக்கு போகலாம், அவர்களும் மனிதர்கள் தானே. அதுவும் இப்போதுதான் நித்யா அவள் குழந்தைகள் என்று வீடு நிறைய ஆட்கள் இருக்கிறார்களே, அதில் தான் தனியாக அங்கே இருப்பது போன்ற சங்கடம் வராது என்ற எண்ணம் தோன்ற வீட்டுக்கு கிளம்பிவிட்டார். வாசலில் வந்து நின்று பெல் அடிக்க கதவு திறந்து பார்த்த பவானியின் முகத்தில் அப்படி ஒரு கோபம். கொஞ்சம் உடம்பு முடியல, படுத்தா நல்லா இருக்கும் போல இருக்கு, அதான் வந்த என்றார் தாழ்ச்சியான குரலில். ஆனால் முன்னமே அவரை பிடிக்காமல் இருந்த பவானிக்கு இப்போது அவர் நிழலை கூட பிடிப்பதில்லை. இது என்ன புது பழக்கம்? பொம்பளைங்க தனியா இருக்கிற நேரத்துல வர்றது, இப்படி சம்பந்தமில்லாத ஆள்களோட ஒரு உறவை சொல்லிக்கிட்டு சுத்துறது. உங்க வளர்ப்பு பொண்ணுக்கு வேணும்னா பிடிச்சிருக்கும், எங்களை மாதிரி நல்ல குடும்பத்து பொம்பளைகளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை என்றவர் பட்டென முகத்தில் அரைந்தது போல் கதவை சாத்த சேதுராமன் அவமானத்தில் குன்றி போனார். மறுபடியும் வயிற்றை பிரட்டுவது போல் இருந்தது. பொது கழிப்பிடத்துக்கு சென்று வந்தவருக்கு ஒரு முறை வாந்தியும் வர பயந்து போய் ராகவிக்கு அழைத்து சொல்லிவிட்டார். 10வது நிமிடம் அவள் வந்து நின்றாள். அங்கே அனாதை போல வாசலில் உட்கார்ந்து கிடந்த அப்பாவை பார்த்த நிமிஷம் கோபமும் இயலாமையும் ஒரு சேர தாண்டவமாடியது. என்ன மனிதர்கள் இவர்கள்! ஒரு வயதான மனிதரின் உடல் உபாதையை கூட கருத்தில் கொள்ளாமல் இப்படி அனாதை போல வெளியில் அமர வைத்திருக்கிறார்களே, மனசாட்சி இல்லாமல்! வேகமாக காலிங் பெல்லை அடிக்க கதவு திறந்த நித்யாவின் முகத்தில் அத்தனை அலட்சியம். அப்பாவை அழைத்து கொண்டு மாடிக்கு வந்தவள் அவரை அறைக்குள் அனுப்பிவிட்டு அவருக்காக கொஞ்சமாய் கஞ்சி வைத்து கொண்டு மாடிக்கு வந்து சேர்ந்தாள். கஞ்சியை குடித்துவிட்டு அவர் கண் அயரவும் ஆத்திரத்தோடு இறங்கி கீழே வந்தாள். ஆனால் அந்த குரலில் எப்போதும் போல நிதானம் தவறவில்லை. அவர் வயசானவர், உடம்பு முடியலைன்னு தானே வந்தார். அவரை வெளியே நிறுத்தி என்ன தண்டிக்கிறதா நினைச்சு அவரை ஏன் இத்தனை கஷ்டப்படுத்தி இருக்கீங்க? நான் எந்த தப்பும் செய்யல. உண்மையை சொன்னா தோ இப்ப செய்யற அலட்சியத்தை அப்பவே செய்திருப்பீங்கன்னு பயந்துதான் நான் சொல்ல தயங்கினேன். அவள் குரல் உயர்த்தி பேசியது பவானிக்கு ஆத்திரத்தை உண்டாக்க அவரும் வார்த்தைகளை சிதறவிட ஆரம்பித்தார். ஒரு பொய் சொன்னேனே, இன்னும் எத்தனை பொய்களை சொல்லி என் பையனை வளர்ச்சியோ யாருக்கு தெரியும்? காதல் கல்யாணத்துக்கு உங்க அகராதியில ஆண்களை வளைக்கிறதுன்னு அர்த்தம்னா உங்க பொண்ணு அவ்வளவு சின்ன வயசுலேயே அதை செய்து இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இப்படி அறியாத வயசுல என் அம்மா செய்த ஒரு தவறான முடிவால தான் நான் பிறந்தேன். உங்க பெண் எடுத்த முடிவு தவறாகி இருந்தால் நாளைக்கு என்ன மாதிரி அவங்க குழந்தைகளும் இப்படி தலை குனிஞ்சு நிற்க வேண்டி வந்திருக்கும் என்றவள் விறு விறுவென மாடிக்கு சென்று விட நித்யா அவமானத்தில் குன்றி போய் அமர்ந்திருந்தாள். நித்யா கோபத்தில் முகம் சிவந்து அழ ஆரம்பிக்க பவானி மகனுக்கு அழைத்து வீட்டுக்கு வர சொல்லிவிட்டாள். அப்போது ஒரு முக்கியமான மார்க்கெட்டிங் மீட்டிங்கில் இருந்தவனுக்கு சரியான கோபம் வந்தது. அதிலும் பவானி தன் பங்கு நியாயத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருந்ததால் ராகவியின் மீது அவனுக்கு இருந்த கோபம் மற்ற எதை பற்றியும் அவனை சிந்திக்க விடாமல் செய்ய வெளியில் வந்தவன் தன் நண்பனுக்கு அழைத்து எதையோ சொல்லிவிட்டு வேகமாக பைக்கை எடுத்தான். வீட்டுக்கு வந்தவன் முன்னே கண்ணை கசக்கி கொண்டு நின்ற நித்யாவின் மீது கவனம் செல்லவில்லை. அவள் எப்போதும் நடிக்கும் நாடகத்தில் இது ஒரு அங்கம், அவ்வளவுதான். ராகவியை கண்கள் தேட அவள் கீழே வந்து அவன் எதிரில் நின்றாள். கண்கள் 4ம் கரடு முரடாக மோதிக்கொண்டன. இந்த மோதலில் சிதறப்போவது அவர்கள் வாழ்க்கையாகி விடுமோ என்ற வருத்தம் இருவருக்குமே உண்டானது. அவன் எதையுமே கேட்கவில்லை. அவளிடம் ஒரு விசிட்டிங் கார்டை தந்தான். இது லக்ஸூரியஸான ஓல்டேஜ் ஹோம். நான் மாமா பத்தி அவங்க கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு கொண்டு வந்து சேர்த்துட சொல்லி இருக்காங்க. எந்த குறையும் இருக்காது. பண்டிகை நாள்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அவருக்கு தனியா இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது.
காலையில நாம 2 பேரும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். இறுகிப் போன குரலில் சொன்னான். ராகவியின் திடமெல்லாம் கரைந்து கண்களில் கண்ணீர் எட்டிப் பார்த்தது இயலாமையால். முரளி, நாம இத பத்தி முதல்லயே பேசிட்டோம். இனி பேச எதுவும் இல்ல. அடேங்கப்பா, நீ எல்லாத்தையும் நேர்மையாத்தானே பேசியிருக்க. கணவன் மனைவிங்கிற பந்தத்துக்கான நியாயமே உடம்பு முதல் உலகம் வரைக்கும் எதுலயும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. நீ அப்படித்தான் என்கிட்ட இருந்தியா? அடி வாங்கியது போல நிமிர்ந்து பார்த்தாள். இந்த ஒற்றை விஷயத்துக்காக இன்னும் எத்தனை எத்தனை நியாயங்களின் தலையை தின்னப் போகிறான்? இப்போ நடக்கிறதுக்கு பயந்துதான் முரளி நான் சொல்ல தயங்கினேன். திருமண வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும்போது எப்பவும் ஏன் பெண்ணை சார்ந்தவர்கள் மட்டும் விட்டு கொடுத்து போகணும்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த தனிமையும் குறையும் இல்லாத இடத்துக்கு உங்க அம்மாவை தான் அனுப்பி வைங்களேன். கோபத்தில் தான் சொன்னாள். ஆனால் அதற்குள் முரளியின் கைகள் அவள் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது. கன்னத்தை பற்றி கொண்டு அப்படியே நின்று விட்டாள். பிச்சிடும ராஸ்கல், யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? அவங்கள வசதியா ஒரு கௌரவமான இடத்துல உட்கார வைக்கணும்னு தான் நான் 20 வயசுல இருந்து நாயா பேயா வேலை செய்யறேன். அவங்க இந்த வீட்டை விட்டு போகணுமா? உனக்கு 3 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ள உன் அப்பாவை அனுப்பி வச்சுடணும். இதுக்கு மேல என்கிட்ட எதிர்பார்க்க உனக்கு எந்த அருகதையும் இல்ல. ஏன்னா நீ ஒரு பொய்காரி. நேர்மை ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்கிறது உன் தப்பை மறைக்க நீ போட்டுக்கிட்ட வேஷம். துயரத்தின் முனையை பற்றி கொண்டது போல் இருந்தது ராகவிக்கு. பால்கனியில் அமர்ந்து வெகு நேரம் அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்க்க பார்க்க முரளிக்கு வேதனையாக இருந்தாலும் இந்த நிமிஷம் அந்த முடிவு அவசியம் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் அம்மாவுக்காக மட்டும் இந்த முடிவை எடுக்கவில்லை. சேதுராமன் பகல் முழுவதும் படும் அவஸ்தைக்கு இதுதான் மாற்றாக இருக்க முடியும். மற்றபடி ராகவியின் மீது வருத்தம் இருந்ததே தவிர தண்டிக்க நினைக்கவில்லை. ஆனால் அவளை கை நீட்டியது நினைத்து பெரிதாய் வருந்தினான். வீடு மௌனத்தை பூசிக்கொண்டிருந்தது. 2 நாள்களாய் ராகவி வேலைக்கு செல்லவில்லை. கவனித்து கொண்டுதான் இருந்தான். அப்பாவை அழைத்து கொண்டு எங்கோ சென்றவள் இரவில் தான் வீடு திரும்புவாள். கணவன் மனைவிக்கு இடையே மௌனம் விஷச்செடியாய் வளர்ந்து நின்றது. எதுவாக இருந்தாலும் அவளே முடிவெடுக்கட்டும் என்று முரளி அமைதியாக இருக்க, அன்று அலுவலகத்தில் இருந்தவனுக்கு ராகவியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவன் கை நீட்டிய பிறகு இருவருக்கும் நடுவில் ஒரு வார்த்தை கூட இல்லை. பல முறை மன்னிப்பு கேட்க மனசு உந்தியும் வார்த்தை தொண்டைக்குள் முடியிட்டு கொண்டு நின்றது. அழைப்பை ஏற்றான். இருவரிடமும் சில நொடிகள் மௌனம் நீடித்தது. நானும் அப்பாவும் கிளம்புற முரளி. உங்க அன்பிற்கும் எந்த இடத்திலேயும் நேர்மை தவறாத உங்கள் குணத்திற்கும் நன்றி. உங்களால எப்படி உங்க அம்மாவை தனியா விட முடியாதோ என்னாலையும் என் அப்பாவை தனியா விட முடியாது. அப்படி விட்டா என்ன மாதிரி சுயநலவாதி யாரும் இல்ல. 2 பேருமே தனித்தனியான அவங்கவங்க இடத்துல சரியானவங்க தான். ஆனா நாம 2 பேரும் சேரும் போதுதான் சிக்கல். உங்களோட பேசவே எனக்கு அருகதை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. உங்க கூட வாழ மட்டும் எனக்கு அருகதை வந்துடுமா என்றவள் சில நொடிகள் தாமதித்தாள். அவன் ஏதாவது கேட்பான் என்று. அப்படி எதுவும் நிகழாமல் போக அழைப்பை துண்டித்தாள். மறுமுனையில் கோபத்தின் உச்சத்தில் இருந்தான் முரளி. தன்னை கடந்து போகிற முடிவை அவள் எப்படி தனியாக எடுக்க முடியும் என்ற கோபம். இந்த குறுகிய காலத்தில் தன்னுள் நீக்கமர நிறைந்து போனவளின் மீது உண்டான பெரும் காதல் ஒரு புறம் அவனை ஆட்டி படைத்தாலும் அவளிடம் கெஞ்ச மனசு ஒப்பவில்லை. இரவு வெகு நேரம் கழித்துத்தான் வீட்டுக்கு வந்தான். வீடு வெளிச்சமாக இருந்தாலும் வெறிச்சோடியது போல் அவனுக்கு தெரிந்தது. பவானி வழி மறித்து மருமகளை பற்றி குற்றப்பத்திரிகை வாசிக்க சலிப்பாய் உணர்ந்தவன் பதில் சொல்லாமல் மாடிக்கு வந்தான். ராகவியின் உடைமைகள் இல்லாமல் வெறுமனே கிடந்த அறை அவன் மனதை பிசைந்தது. எத்தனை நம்பிக்கையோடு தன்னையே தந்தாள். இன்று அந்த நம்பிக்கையை இழந்து தானே வெளியே போயிருக்கிறாள். ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் பெண்ணே தன் நிலையில் இருந்து விட்டு தர வேண்டி இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு இப்போது அவனிடம் எந்த மருந்துமே இல்லை. நிஜத்தில் சேதுராமன் இங்கே தங்குவதா வேண்டாமா என்று அம்மா மட்டுமே முடிவெடுக்க வேண்டும். இது விட்டு தரும் விஷயம் என்றால் சொல்லி புரிய வைக்கலாம். இது சகிப்புத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொரு பக்கம் காலம் காலமாய் பெண்கள் மனதில் ஊறிப்போன விஷயம். அதையெல்லாம் கைவிட்டு சட்டென்று பவானி சேதுராமனை சகோதர பார்வை பார்ப்பது எல்லாம் நிகழாத காரியம். என்ன, இந்த முடிவை அவன் பிரச்சனைக்கு நடுவே எடுத்ததாலேயே ராகவிக்கு இதில் உள்ள உண்மை தன்மை தெரியாமல் போய்விட்டது. நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்திருந்தது.
முரளி அமைதியாக போய்விட்டான். பெரிதாய் கலகலப்பான ரகம் இல்லாவிட்டாலும் இந்த திருமணம் நிச்சயமான பிறகு அவன் முகத்தில் தென்பட்ட மகிழ்ச்சியையும் நிறைவையும் ஒரு தாயாய் பவானி உணர்ந்தே இருந்ததால் இப்போதைய அவனின் ஓய்ந்த தோற்றம் பவானியின் மனதை அறுத்தது. உண்மையில் அவளுக்கு ராகவியின் மீது எந்த அபிப்பிராய பேதமும் இல்லை. ஒரு பக்குவமான அழகான பெண், மகனுக்கு பொருத்தமானவள் என்றுதான் மனதில் மெச்சினார். ஆனால் சேதுராமனையும் சேர்த்து மகன் சுமப்பதைத்தான் அவர் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சராசரி தாயாய் தன் மகள் குழந்தைகளோடு சிறு வீட்டில் துயரப்பட, எங்கிருந்தோ வந்த உறவே இல்லாத ஒருவருக்கு தன் வீட்டில் உறையுளா என்ற எண்ணம்தான் அந்த ஆற்றாமைக்கு காரணம். ஆனால் இன்ற மகனின் மௌனமும் மனசுக்குள் மருமகளை எண்ணி அவன் கொண்ட வேதனையும் அந்த தாயால் உணர முடிந்தது. முரளி ரொம்ப வருந்துறான் நித்யா. அந்த பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு. கொஞ்சம் நிதானமா நான் நடந்திருக்கணும். ஒரு விஷயத்தை குலைக்கிறதுக்கு ஒரு நொடி போதும். மறுபடியும் சேர்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. அம்மாவின் வருத்தம் ஆச்சரியமாக இருந்தாலும் அதில் இருந்த நியாயத்தில் நித்யா அமைதியாகிவிட்டாள். நாட்கள் நகர்ந்தாலும் ராகவியிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. லேசாக அடிவயிறு கலங்க ஆரம்பித்தது முரளிக்கு. கோபம் வடிய வடிய அவள் புறமும் நியாயம் இருக்கிறது என்று புரிந்தது. கிளம்புகிறேன் என்று சொன்னவளை அப்படியே விட்டிருக்க கூடாது என்ற நிஜம் உரைக்க, கோபத்தையும் தன் அகங்காரத்தையும் விட்டுவிட்டு அவளின் அலுவலகத்திற்கு தேடிக்கொண்டு சென்றான். அவள் இல்லை. ராகவி வேற டிவிஷனுக்கு போயிட்டாங்க சார் என்று சொன்னபோது அவள் மீதிருந்த கோபம் இரட்டிப்பானது. அதென்ன, எது நடந்தாலும் அவனுக்கு தகவல் கூட தராத அகங்காரம். குடும்பம் என்றால் எல்லாம் சேர்த்துத்தானே. அவனும் அம்மாவின் நியாயமான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்துதானே ஆக வேண்டும். அவள் இடத்தில் இருந்தே யோசிப்பதை தவிர்த்து இவன் இடத்தில் இருந்தும் யோசித்திருக்க வேண்டும் அல்லவா என்று எண்ணியவன் அலைபேசியில் அவளிடம் பேசும் எண்ணத்தை கைவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். 2 நாள் கோபத்திற்கும் காதலுக்கும் நடுவே போராடி கொண்டிருந்தவனுக்கு காலையில் அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்த நிமிஷம் அலைபேசியில் அந்த குறுஞ்செய்தி வந்து விழுந்தது. எடுத்து வாசித்தவன் அப்படியே அதிர்ச்சியில் நின்று விட்டான். முகம் பேய் அறைந்தது போல ஆனது. காலத்தை கிழிக்கும் சக்தி காற்றுக்கு இருந்தால் இந்த நேரம் கிழித்து தோரணம் கட்டி இருப்பான். அவன் உடலில் ரத்தம் எல்லாம் செங்குழம்பாய் கொதித்து கொண்டு இருந்தது. காலையில் இருந்து ராகவியின் எண்ணிற்கு எண்ணற்ற அழைப்பு செய்து விட்டான். தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்று மட்டும் சொன்னது. நிஜம்தான். அவன் தொடர்பு எல்லைக்கு அப்பால் தான் சென்று விட்டாள் போலும். கண்கள் சிவந்து போனது முரளிக்கு. சேதுராமன் எண்ணிற்கு அழைக்கவும் அவர் எப்போதும் போலவே எங்கேயோ கிடப்பில் போட்டிருந்தார் போலும் தன்னால் அடித்து தன்னால் நின்றது. ஸ்கேன் சென்டர் முன்னே வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான். காலையில் தனக்கு வந்திருந்த குறுஞ்செய்தியை காட்டி விசாரித்தான். ஆமாம் சார், இது எங்கள் ஸ்கேன் சென்டரில் இருந்து அனுப்பினதுதான். எங்கள் கஸ்டமர்ஸுக்கு எல்லாம் இங்கே ஆஃபர் இருந்தால் ஃபார்வேர்ட் பண்ணுவோம். இன்றையில் இருந்து ஒரு வாரத்துக்கு மாஸ்டர் செக்கப் செய்துவிட்டதால 50% ஆஃபர் சார் சார்ஜில். அவள் வார்த்தைகளை காதில் வாங்காமல் எதிர்கேள்வி கேட்டான். இதுல மிஸ்ஸஸ் ராகவி முரளியோட பிரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பத்தி தான் நான் விசாரிக்க வந்திருக்கேன். இவங்க உங்க பேஷண்டா? எனக்கு அவங்க அட்ரஸ் வேணும் என்றான் அவசரமாக. அப்படியெல்லாம் தர முடியாது சார். அவங்க யார் உங்களுக்கு? என் மனைவி என்றான் உலகத்தில் உள்ள அத்தனை உணர்வுகளாலும் அந்த வார்த்தையை அழகூட்டி. சார், எஸ். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனாலும் பிரெக்னன்சி ஸ்கேனிங் பண்ணும்போது ஏன் நம்பரை தந்திருக்கா போல. இன்னைக்கு காலையில் பேபி நல்லா இருக்கு, உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு என்றான் தவிப்போடு. அப்பெண் சிறிது தயக்கத்தோடு சொன்னாள். இங்கே ஸ்கேனிங் பண்ண வந்தால் டீட்டெயில் தரணும் சார். அவங்க ஃபார்மில் கணவர்னு உங்கள் பேரையும் நம்பரையும் தந்திருப்பாங்க. ஃபார்மில் இருந்த 2 நம்பருக்கும் சேர்த்து மெசேஜ் ஃபார்வேர்ட் செய்திடுவோம் சார். இதான் இங்கே நடைமுறை. அந்த பெண் எந்த ஆர்வமும் இல்லாமல் சொன்னாள். எனக்கு ரிப்போர்ட் வேணும், கொடுங்க என்றவன் தனக்கு வந்த குறுஞ்செய்தியை காட்ட அதை சிஸ்டத்தில் தட்டி சரி பார்த்தவள் ரிப்போர்ட்டை எடுத்து கையில் தந்தாள். 5ஆம் மாதம் என்று ரிப்போர்ட்டில் எழுதியிருந்தது. ராகவியின் முகவரியையும் வாங்கி கொண்டு வண்டியை எடுத்தான். வெயில் வாட்டி கொண்டிருக்க வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது ராகவிக்கு. ஏதேதோ சாப்பிட ஆசையாய் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் முரளியின் அருகாமைக்கு மனம் ஏங்குகிறது. தன்னை அவன் தேடவும் இல்லை, நாடவும் இல்லை என்ற கசப்பு வேறு.
அவள் நெஞ்சு முழுக்க ஆக்கிரமித்திருக்க சோர்ந்து போய் படுத்திருந்தாள். ஏதோ வாங்க சென்றிருந்த சேதுராமன் தான் வந்து கதவை தட்டுகிறார் என்று எண்ணியவள் தட்டு தடுமாறி அரை மயக்கத்தோடு கதவு திறக்க, வேகாத வெயிலில் வேர்த்து விறுவிறுக்க நின்றவனை கண்டதும் அரை மயக்கம் முழு மயக்கமானது. சரிய போனவளை தாவி வந்து தாங்கிக் கொண்டான். முரளி, என்ன வெறுத்துட்டீங்க இல்ல? எனக்கு உங்க கூட பேசவாவது அருகதை இருக்கா முரளி? என்று ஒரு கேவல் வெடிக்க அவன் மார்பில் முகம் பொதித்து தன்னை மறந்து குலுங்கலானாள். இருவருக்கும் நடுவே பேச்சே இல்லை. அவள் அழுது ஓய ஓய அவன் காத்திருந்தான். அவளின் மெலிந்த உடலும் பூரித்திருந்த வயிறும் அவள் தாய்மையின் பரிமாணத்தை சொன்னது. மெல்ல அவள் வயிற்றை வருடிய கரங்களை தன்னோடு சேர்த்து பிணைத்து கொண்டாள். அந்த நெருக்கம் பல விலகலுக்கு ஆறுதலாயிருந்தது. இங்க நீங்க எப்படி என்ன தேடணும்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கு பாருங்களேன் என்றாள் மூக்குறிஞ்சி கொண்டே. நான் தேடாம யார் தேடுவா? நான் இடையில உன் ஆபீஸ்க்கு போய் விசாரிக்கத்தான் செய்தேன். நீ வேற டிவிஷன் போயிட்டு தான் சொன்னாங்க. நீ தான் ஒரு ஃபோன் கால்லையே உறவு துண்டிச்சிட்டு போன மாதிரி நானும் இருக்க முடியுமா? அன்பு வச்சுட்டு அதை இழந்து நிக்கிறது ரொம்ப கொடுமை ராகவி. இந்த 6 மாசமா தானே நீ என் வாழ்க்கையில் இருக்க. ஆனா நீ இல்லாம நான் எப்படி 30 வருஷம் வாழ்ந்தேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கே என்றவனை முறைக்க, அந்த பார்வை சூட்டில் அவர்கள் பனிச்சுவர் எல்லாம் தன்னால் கரைந்தது போல் இருந்தது முரளிக்கு. நான் எதையும் துண்டிச்சிட்டு வரல முரளி. என்னால அப்பாவை கைவிட முடியல. நான் பக்கத்திலேயே இருந்தா என்ன ரொம்ப வெறுத்துடுவீங்கன்னு தோணுச்சு. அதான் விலகி வந்துட்ட. மெட்டர்னிட்டி சென்டர்ல ஃபார்ம்ல உங்க பெயரும் நம்பரும் வாங்கினாங்க. அது இயல்பான நடைமுறைதான். அந்த இயல்புதான் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்ந்திருக்கு என்றவள் இன்னும் அவனோடு இயந்தாள். உன் ஃபோன் என்னாச்சு? அது ரொம்ப நாளா ரிப்பேரா தான் கிடக்கு. எனக்கு யார் இருக்கா ஃபோன் செய்யறதுக்குன்னு அப்படியே விட்டுட்டேன் என்றாள் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து. தடால் என கதவு திறக்கவும் இருவரும் அவசரமாக விலகினார்கள். சேதுராமன் தான் கையில் சர்பத் வாங்கிய தூக்கோடு நின்றார். முரளியை பார்த்த கண்களில் அத்தனை பரவசம். நான் சொல்லல அம்மாச்சி, மாப்பிள்ளை என்னை பார்க்க எப்படியும் வருவார்னு. என்னாலையும் உங்களை பார்க்காம இருக்க முடியல மாப்பிள்ள என்றார் கண்களில் கண்ணீரோடு வெள்ளந்தியாக. முரளியின் கண்களும் கலங்கி போனது. சர்பத்தை ஊற்றி கொண்டு வர உள்ளே நகர முரளி அலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். பவானி பூரித்து கொண்டு நின்றாள். தன் கையில் துள்ளி விளையாட மகனின் வாரிசு வரப்போகிறது என்ற மகிழ்வு அவர் முகத்திலும் அகத்திலும் தெரிந்தது. பையோடு வந்து நின்ற மகனை கேள்வியாக பார்த்தாள். அருகில் வந்து தோளில் கை போட்டு பெற்றவளை தன்னோடு சேர்த்தான். இப்போ ராகவிக்கு என் அருகாமையும் அன்பும் ரொம்ப முக்கியம்மா. அதே நேரம் அவள் கடமைகளுக்கும் நான் மதிப்பு தந்தே ஆகணும். விட்டுடுன்னு சொல்லும் போது தெரியாதுமா வலி. விட்டுட்டு வர்றவங்களுக்கு மட்டுமே அதோட வேதனை புரியும். நிறைய பிளான் வச்சிருக்கேன். வெளிப்புறமா படிக்கட்டு வச்சு முதல் மாடியில காலியா இருக்கிற இடத்துல ஒரு ரூம் கட்டலாம்னு இருக்கேன். அது மாமா தங்கிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அவர் யாரையும் தொந்தரவு செய்யாம வெளிப்பக்கமா தன்னோட அறைக்கு போயிட முடியும். அதுக்கு கொஞ்சம் செலவாகும். லோன் ஏற்பாடு செய்யணும். ஒரு 3 மாசமாவது டைம் தேவைப்படும். பாப்பா பிறக்கிறதுக்குள்ள ராகவி இங்க வந்துடணும். அது வரைக்கும் நான் தினம் இங்க வந்து போறேன். உங்களுக்கு துணையா நித்யா ஃபேமிலி இங்க இருக்கு இல்லையா என்றான் மென்மையாக. பவானிக்கு மனம் நிகழ்ந்தது. எல்லோரையும் அனுசரித்து அவருக்கு நியாயம் செய்ய முனையும் மகனுடைய குணத்தை தான் சுயநலத்தால் விஷம் கலக்க முனையக்கூடாது. அப்படி முயன்றாலும் தோல்வி தனக்குத்தான் என்று புரிந்தது. இந்த உலகமே ஒவ்வொரு உயிர்க்கும் வெற்று அனுபவ குத்தகைதான். இதில் என்னது உன்னது என்று சொந்தம் கொண்டாடுவது கூட சிறு பிள்ளைத்தனம் என்று இந்த நிமிஷம் புரிந்தது. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய் முரளி. நானும் நித்யாவும் ராகவியை பார்க்க சாயங்காலம் வர்றோம்னு சொல்லு என்று இன்முகத்தோடு அனுப்பி வைத்தார். வண்டியை எடுத்தவன் உற்சாகமாக வண்டியை எடுத்தான் உற்சாகத்தோடு. வெற்று வீட்டை இல்லமாக்கி அலங்கரிக்க வருபவள்தான் மனைவி. பரஸ்பரம் நிகழும் சிறு தவறுகளை குற்றமாக கருதி ஒதுக்காமல் பிழையாய் கருதி அதை திருத்தினால் தவறும் சரியாகும், பிழையும் நேராகும்.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.